அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு குரு 2 வக்கிரமடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். 4 கேது. 9ஆம் இடத்தில் செவ்வாய். 10 ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இணைவு இருக்கிறார்கள். நண்பர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். அவசியமில்லாமல் பேசுதல் கூடாது. வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்ல வேண்டும். அதிக பிடிவாதம் கூடாது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். கடினமான செயல்களையும் தாங்கள் எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் தங்களுக்கு உண்டு. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கலாம். வியாபார ரீதியான பயணங்களில் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு. மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலம் இது. நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லலாம். 10ஆம் இடம், அதாவது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் பலப்பட்டிருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7க்கு உரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் புதிய கூட்டாளிகளை இணைக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இருக்கும். தொழில் தடைகள் அகலும். மனைவி அல்லது கணவன் மூலம் கூடுதல் வருமானம் தங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். குரு, அதாவது லாபஸ்தானமான குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அபரிமிதமான பண வரவுகள் உண்டு. விரையாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் செலவுகளில் மட்டும் அதிக கவனம் தேவை. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்கள். காது, மூக்கு, தொண்டை, ENT ப்ராப்ளம் வரலாம். உறவுகளில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுதல் வேண்டாம். வீண் அலைச்சல் உண்டாகும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.